மேடை ஒன்றில் பேசிய யூடியூப் புரூட்டஸ் மைனர் தீர்ப்புகள் மிரட்டி வாங்க நான் பிஜேபி இல்லை என்று பிஜேபியை சாடினார். திருமாவின் கூட்டணிக்காக தேசிய கட்சியை காத்துக் கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டார். சொந்த சாதி மக்களை சுரண்டி சாப்பிடும் பாமகவை தலித் ஒருவரை முதல்வர் ஆக்குவேன் என்று சொல்ல வைத்த எழுச்சி தமிழர் என்று திருமாவை புகழ்ந்ததும் அதே மேடையில் பாமகவையும் அன்புமணி மற்றும் ராமதாசையும் வெளுவெளுவென்று வெளுத்தார். தலித்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் முதல்வராக்குவோம். அந்த வாக்குமூலத்தில் இன்னொரு உண்மை ஒளிந்திருக்கு. சொல்லுங்க. நாங்க ஒரு நாள் ஆக போறதில்லைன்னு. சொந்த சாதி மக்களையே உடைத்து சுரண்டுகிற ஒரு தலைவனை எப்படி இந்த சாதியை சார்ந்த மக்கள் நம்புவார்கள்? நான் தலித் அல்லாத கூட்டமைப்பு என்று உருவாக்கிய ஒருவர் தலித்தை நான் முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நகர்த்தினது இருக்குல்ல, இதுதான் எழுச்சி தமிழருடைய உழைப்பு. ஒரு மாம்பழம் அவங்க கையில போகுது, மாம்பழம் வேண்டாம், மாம்பழம்னு சொன்ன உடனே நம்ம ஆளுகளுடைய முகமெல்லாம் கொஞ்சம் கருகிற செவந்திருச்சு. அப்ப இவ்வளவு உழைக்கக்கூடிய மக்கள் ஒன்று கூடியிருக்கிற இந்த அரங்கத்துல உழைப்புக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு நீங்க இந்த மக்கள்லேருந்து நீங்க வெளில போயிட முடியுமா, இல்ல மக்கள் தான் உங்களை சும்மா விட்டுருவாங்களான்னு நான் கேட்கிறேன். பூரா உழைக்கக்கூடிய மக்கள். அதனால ஏன்னா நான் ஏதோ நடுவரை மிரட்டி தீர்ப்பு வாங்குறேன் அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. யூடியூப் ரூட்டர்ஸ் ஒருபோதும் அதை செய்வதில்லை. ஏன்னா நம்ம பாஜக கிடையாது இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் தீர்ப்புகள்லாம் மிரட்டி தான் வாங்குறாங்க. நான் பட்டிமன்றத்தில் சொன்னேன், இடிக்கிறது அதுக்கு மேலே கட்டுறது அப்படி மிரட்டி வாங்கி பட்டிமன்றத்தில் பல தீர்ப்புகள் அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் ஒருபோதும் அந்த வேலையை செய்கிறதில்ல. நான் அவர் கூட ஒரு நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், தலைவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அலுவலகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ மணி கரெக்டாக 2:30. நம்ம பாலசிங்கம் தான் கூட இருந்தாங்க, தலைவர், நான், மகிழ்நன், அப்புறம் சங்கத்தமிழன் தோழர், அப்புறம் பாலசிங்கண்ணன் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது பல விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் போனது 11:30லேருந்து 2:30 மணி வரைக்கும் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. 2:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தோடனே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே போனார். அந்த கையிலேயே கழட்டி போட்டார். ஒரு ட்ராக்கோ ரொம்ப பாட்டினார், டிஷர்ட்டை மாட்டார். தோழர் எனக்கு ஒரு முக்கியமான பணி வந்துருச்சு, நான் கிளம்புறேங்கிறாரு. மணி இப்போ 2:30. நைட்டு 2:30 மணிக்கு அப்படி என்னடா அந்த மனுஷனுக்கு முக்கியமான வேலைனாக்கா, ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு தோழர் ஒருத்தர், விசிகா கட்சியில் உள்ள ஒரு தோழர், அவங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை கொண்டு வந்திருக்காங்க அவங்க அப்பாவை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கறதுக்காக. அதுக்காக அங்கேருந்து ஃபோன் வருது. அந்த தோழருடைய, அதுவும் ஒரு பெரிய நிர்வாகி, பெரிய ஒரு செல்வம் படைத்தவர், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், அப்படி இல்லை, கட்சியில் உள்ள ஒரு கடைமட்ட தோழருடைய ஒரு அப்பாவுக்கு அவசர சிகிச்சை, ஊர்லேருந்து வர்றாரு, இங்கே எதுவும் தெரியாது, நேரடியாக இங்கே மருத்துவமனைக்கு வந்துட்டார். ஃபோன் கால் வருது. உடனடியாக தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு நைட்டு 2:30 மணிக்கு ஒரு புறப்பட்டு போகிறாப்புல. அப்போ 2:30 மணிக்கு போனாக்கா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், எல்லாம் பேசணும், அட்மிட் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள். ஒரு தலைவர் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் மட்டுமல்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது மட்டுமல்ல, தேசியத்தில் இயங்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் இன்னைக்கு விசிகா என்கிற கட்சியினுடைய அலுவலகத்தில் வலை வீசி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாருனாக்கா அண்ணன் திருமா அவர்களுடைய உழைப்பு. அரசியல் தளத்திலே இருக்க விட மாட்டேன், அரசியல் அனாதையாக ஆக்குவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தலித்துகள் இல்லாத கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை ஒருவர் உருவாக்குகிறார். அவரு நேற்றுக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தலித்துகளை முதல்வராக்குவோம், எங்களுடன் கூட்டணி வைத்தால் நாங்கள் தலித்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் முதல்வராக்குவோம். அந்த வாக்குமூலத்தில் இன்னொரு உண்மை ஒளிந்திருக்கு. சொல்லுங்க. நாங்க ஒரு நாள் ஆக போறதில்லைன்னு. ஆமா, முதல்வர் இல்லைண்ணே. அண்ணா முதல்வர் இல்லை, முதல்ல ஒரு எம்பி ஆக சொல்லுங்க. சொந்த சாதி மக்களையே உடைத்து சுரண்டுகிற ஒரு தலைவனை எப்படி இந்த சாதியை சார்ந்த மக்கள் நம்புவார்கள்? வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்களையே அந்த தலைவரை நம்பல. ஏன்னாக்கா தன்னை உடைத்து சுரண்டி தின்னு கொழுத்து திங்கிற ஒருவர் என்று அந்த மக்கள் கண்டுகிட்டாங்க. உன்னாலே ஜெயிக்க முடியல, எம்பியா ஜெயிக்க முடியல, நீ தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை தலைவராக்குவானாக்கா இதை விட எப்படி ரூம் போட்டு சிரிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை இந்த சமூகத்திலிருந்து, இந்த அரசியலிருந்து அனாதையாக்குவேன் என்று தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கிய ஒருவர் நடு ரோட்டுக்கு பிரஸ் வச்சுக்கிட்டு நான் தலித் சமூகத்தை சார்ந்தவரை முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. ஒருத்தன் எங்க இருந்த அந்த ஸ்டேட்மெண்ட், நான் தலித் அல்லாத கூட்டமைப்பு என்று உருவாக்கிய ஒருவர் தலித்தை நான் முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நகர்த்தினது இருக்குல்ல, இதுதான் எழுச்சி தமிழருடைய உழைப்பு. இங்கதான் நிற்கிறாரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். சிதம்பரத்தில் குறிப்பா எம்பியாக நிற்கிறாரு அப்படின்னாக்கா அங்க பட்டியல் சமூக ஓட்டு அதிகமா இருக்கு
ப்ளஸ் கூட்டணி கட்சிகள் அங்கங்கே ஓட்டு வந்துடும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் அதுக்குள்ளே கிடையாது. அப்படி இருந்தாக்கா அது உக்தின்னு சொல்லலாம். இந்திரகுமார் ஐயா கவிஞர் நந்தலாலா கூட இருக்கார் அதெல்லாம். ஸோ அவங்க அது யுக்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி உழைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் கவனிக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நந்தன் சொல்றாரு, ஐயா என்னை வந்து சிதம்பரத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவர் சொல்றாரு, பட்டியல் அந்த சாதியின் பெயரை சொல்லியே சொல்றாரு, பறையர் நீ வந்து உன்னையெல்லாம் நான் இழுத்துட்டு போகணுமாடா, நீ கோயிலுக்குள்ள வரணுமாடா, சிதம்பரம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி நந்தன் கிட்ட அந்த அந்த பார்ட்னர் வந்து சொல்றாரு. அதே சிதம்பரத்துல அதே கோயிலுக்குள்ள அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டப்படுது. யோசிச்சு பாருங்க, எங்கே இருந்து எங்க வந்திருக்கு பாருங்க டிராவல். இது உழைப்பு, இதுதான் உழைப்பு. இப்ப உக்தின்னா ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். தம்பி இந்திரகுமார் நிறைய பாடம் நடத்தாப்புல, நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. உக்தினா ஒண்ணும் இல்லை, அதான் ஒரு 2 பிரதர் சண்டை போட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த ஃபாதர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பழம் வந்துச்சு, அந்த பழம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அதான் முருகன் பிள்ளையார் அப்புறம் சிவன் பார்வதி அவங்க கையில் ஒரு பழம், ஒரு மாம்பழம் அவங்க கையில் போகுது. வேணாம் மாம்பழம் வேண்டாம், நான் மாம்பழம்னு சொன்ன உடனே நம்ம ஆளுகளுடைய முகமெல்லாம் கொஞ்சம் கருகுன்னு செவந்திருச்சு. சம்சான்னு சொல்லுங்க. இல்லை மாம்பழம்னு பேப்பரில் எழுதி எங்கேயாவது பார்த்தா கூட நம்ம ஆளுங்க பிதுக்கி கொட்டை எடுத்துடுறாங்க இப்போலாம். மாம்பழம் கொட்டையை சொல்கிறேன். அதனால மாம்பழம் வேண்டாம், வேற ஏதாவது நம்ம பழத்தை வச்சுப்போம். அப்படி ஒரு பழம் அவங்களுடைய கைக்கு போகுது. அதில் அந்த பிள்ளையாரும் முருகன் 2 பேரும் சண்டை கொடுக்குறாங்க, எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் சண்டை கொடுக்குறாங்க. அப்போ முருகன் என்ன பண்ணுறாப்புல, அவர் உழைக்கிறாப்புல. முருகன் தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. ஏன்னாக்கா தந்தை பெரியார் அவர்கள் முதல்ல கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று கல்வெட்டு வைத்த ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தவன் இந்த யூடியூப் மைனர். அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை ஒருபோதும் கிடையாது. இப்போ தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க, அவங்களுக்காக சொல்றேன். இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒருவேளை தமிழ் கடவுள் இருக்கிறதுனால அவர் உழைப்பை நோக்கி போனார்னு நினைக்கிறேன். மயில் எடுத்துட்டு மேலே உட்காந்து போனாப்புல. இப்பெல்லாம் உட்காந்து போனாக்கா பிடிச்சி ப்ளூ கிராஸ்ல வந்து கேஸ் போட்டு விட்டுருவாங்க. போடு 2 கேஸ் போடு, அவன் ட்விட்டர்ல போட்டோ எடுத்து போட்டு, ஏன் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, இவரை கைது செய்ய மாட்டாயா, 4 பேர் ட்விட்டர் அட்டாக் பண்ணாக்கா அடுத்த நாள் ஒரு எஃப்ஐஆர் உட்காருவாப்புல முருகர். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா. அப்போ மயில் மேலே உட்காந்து அவர் உழைப்பு, சுற்றி வரணும்னு சொல்லிட்டாரு அப்பா அம்மா, வந்தாதான் பலன்னு சொல்லிட்டாங்க, அதனால சுற்றி வர்றாப்புல, அது உழைப்பு. இந்த யுக்தி இருக்கு பாருங்க, அதுதான் இந்த பிள்ளையார். இப்போ என்ன பண்றாப்புல, அம்மா அப்பாவே கடவுள் மாதிரி தானே அப்படின்னு சொல்லி டபார்னு சுற்றி அந்த பழத்தை பிடிக்கிட்டு அப்படி. இப்போ யுக்தினா என்னன்னு பாருங்க, உழைப்பு என்னன்னு பாருங்க. அந்த மனுஷன் உழைச்சிட்டு வந்து நிற்கும் பொழுது பழம் கையில இல்லை, காண்டாயிட்டாப்புல. இப்போ உழைப்புக்கும் யுக்திக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான். கருவறை போராட்டம் பற்றி இந்திரகுமார் பேசும்போது சொன்னாப்புல, மக்கள் கலை இலக்கியத்திலேருந்து கருவறை போராட்டம் பண்ணும் பொழுது உள்ளே போனாங்க, முதல் முறையாக அந்த கருவறை போராட்டம் நடந்துச்சு அப்படின்னாரு. அதற்கு முன்னாடியே ஒரு கருவறை போராட்டம் நடந்திருக்கு இந்திரகுமார். அது வந்து காஞ்சிபுரத்தில் தோழர் தேவநாதன் ஒருத்தர், அவரு கருவறை முக்கியமான கருவறை போராட்டம். முதல்லாம் பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் எந்த சமூகத்தில் பிறந்தாலுமே அவங்க சூத்திரருக்கு சமம் தான் சொல்லுது. ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்களை அவர் கருவறைகளை கூட்டு போய் அப்பவே அவரு அந்த புரட்சியெல்லாம் பயங்கரமான அதுக்கு வந்து ஆமா